நான் 5 மாத்திரம் வேகமாக காண்பிக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் 2 கொரிந்தியர் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். என்ன அங்கே பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவதற்கு முதலாவது நான் சொல்ல போகிற காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். வாசிக்கலாம். 10வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஐயா, பரிசுத்தவான் யாரையா? அம்மா, பரிசுத்தவான் யாரையா? எவனுக்கும் எதையும் மன்னிப்பதற்கு புரிந்து கொண்டவன். கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே யாரையும் எவ்வளவுதான் துரோகம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு தீங்கு கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் உன்னை வசை மாறி பேசினாலும் அவர்களுக்கு மன்னிப்பதற்கு உனக்கு ஒரு நல்ல இருதயம் தேவை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதாவும் மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் பிதாவும் மன்னிக்க மாட்டார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. யாருக்காவது மன்னிக்காம இருந்தா நீங்க பரிசுத்தவான் ஆகி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு போகணும்னா மன்னிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி மாற்றினி. நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. 2வது ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 2வது பரிசுத்தவானாக மாறுவதற்கு தேவன் நமக்கு காண்பிக்கிற 2வது மிகப்பெரிதான காரியம் சோர்ந்து போவது இல்லை. அருமையான தம்பி வெஸ்லி நல்ல ஒரு பாட்டு, நான் சோர்ந்து போக மாட்டேன்னு ஒரு பாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். சோர்ந்து போவது இல்லை. ஏன்னா இரக்கம் பெற்றிருக்கோம். இப்படிப்பட்ட ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியம்? வாசிக்கலாம். 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம்? எல்லாரும் மாலை போடுற ஊழியம் அல்ல. எல்லாரும் தூக்கி பெரிய பேர் பெற்று நமக்கு பொன்னாட போத்துற ஊழியம் அல்ல. துன்பப்படுத்தப்பட்டும் ஒடுங்கி போதில்லை.
ஒண்ணு மாத்திரம் தெரியும், அதே அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகியை கொடையும் என்று அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அந்த பாடலை கூட ஒரு கவி பாடலாமா? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமை. மிகுந்த கனமகிமையை பார்த்ததுனால தான் சொல்லலாம் எப்படிப்பட்ட ஊழியம். 3வது அதிகாரத்தில் சொல்லலாம் மகிமை. மோசைக்கு இருந்த மகிமை ஒளிந்து போகிற மகிமை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையும் ஒளிந்து போகாத மகிமை, நித்தியமாயிருக்கிற மகிமை. அந்த மகிமைக்கு உரியவர்களாக நான் இருக்கிறபடினால அடியோ உதைகளோ உபத்திரங்களோ பாடுகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ நெருக்கங்களோ என்ன சோர்ந்து போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தரிடத்தில் என்ன பெற்றுக்கொள்கிறோங்கிறதுக்கு அவளுக்கு வாஞ்சியே இல்லை. என்ன வந்தாலும் சரி அந்த மகிமையுள்ள இயேசுவின் ஊழியத்தை செய்ய வேணும். அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? ஒருவேளை உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ உங்களுடைய காரியத்து நிமித்தம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களை மிதித்து தரையாக்கி கொண்டிருக்கலாம். மறந்து போகாதீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவன் அல்ல. என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் மரணத்திற்கு மேல் மரணங்கள் வந்தன. என்னுடைய ஊழியத்தில் தடைகளுக்கு மேல தடைகள் வந்தது. என்னுடைய ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், பைத்தியக்காரனாக மாற்றப்பட்டார்கள். எனக்கு விரோதமாக பேசினவர்களுடைய கூட்டங்களுக்கு குறைச்சல் இல்லை. என்னை தவறாக பேசினவர்கள் ஏராளம். 34 வருட ஊழியத்தில் 39 வருடமாக ஊழியம் செய்கிறேன். 34 வருடங்கள் நான் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறேன். தவறாக நினைக்கப்பட்டது உண்டு, பேசப்பட்டது உண்டு. ஆனால் ஒன்றும் நான் தைரிய சமயத்தில் நின்று சொல்ல முடியும், என்று என்னை சோர்வடைய செய்யலை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடினால் சோர்ந்து போவதில்லை. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவானாக மாறுவதற்கு கர்த்தர் உங்க மேல மகிமை வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையை பார்த்தீங்கன்னா, அந்த நித்திய மகிமையை பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. இன்னைக்கு சோர்வோடு கூட வந்திருந்தாலும் உற்சாகப்படுங்கள், உற்சாகப்படுங்கள். மூன்றாவதாக 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தவானுக்கு எப்பவும் என்னன்னா இருக்கும், எந்த வீடு அழகா இருக்கணும்னு இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற வீடு தான். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம். அப்ப இங்க நம்ம எந்த பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, எத்தனை பளிங்கு போட்டிருந்தாலும் சரி, எத்தனை கிரைனைட் போட்டிருந்தாலும் சரி, எல்லாமே பளிங்காவே இருந்து தாஜ்மஹல் மாதிரியே கட்டி இருந்தாலும் சரி, தாஜ்மஹல் மாதிரி கட்டாதீங்க, அதுக்கு வாசலே கிடையாது. எவ்வளவுதான் உலக அதிசயத்துல கட்டினாலும் சரி, இது என்னதான் கூடாரம் தானா? கூடாரம் சொல்றவங்க மாத்திரம் இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, அந்த கூடாரத்துக்கு நீங்க பண்ற அட்டகாசம்
அந்த கூடாரத்தை சோடிக்கிற சோடிப்பெல்லாம் தெரியுது. கூடாரமே இப்படி இருக்குன்னா அங்க கெட்டுறதுக்கு எவ்வளையா? கூடாரவாசி ஐயா, கூடாரவாசி. பரிசுத்தவான் எவனும் தன்னுடைய இதயத்தில் நினைக்கிறது, இந்த கூடாரத்தில் நான் வசிக்கும் காலமளவும், இந்த கூடாரத்தில் வசிக்கும் காலமரமும், இந்த கூடாரத்தில் வசிக்கும் காலமளவும், இந்த கூடாரத்தில் வசிக்கும் காலம். இந்த சிந்தனை மேலோங்கிதான் இருக்கணும். அவர்கள் தான் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இது ஏன் வீடு வா வீடுன்னு இருப்பாங்க. ஆனா பரிசுத்தவான்கள் எனக்கு வீடு அங்க இருக்கப்பா, இது மதர்லேண்ட், அது ஃபாதர்லேண்ட். இது மதர்லேண்ட், இது தாய் வீடு தான், அது அப்பா வீடு. அல்லேலூயா. எங்க நம்முடைய காரியங்களை சேர்த்து வைக்கிறோம் என்பது உத்தமமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நியூயார்க் பட்டணத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஏழை சகோதரி 3 வீட்டில் போய் வேலை செய்கிறதுனால தன்னையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி என்னை தேடி வந்தாங்க. 3 வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். நியூயார்க் பட்டணத்தில் 3 வீட்டில் வேலை செஞ்சு ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்து 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு காப்பாற்றணுன்னா இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு பெரிய பையன் கொண்டு வந்தாங்க. பிரதர், இதை எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு போய், நான் கேட்டேன் யாருக்குன்னு. அனாதை பிள்ளைங்களுக்கு. நான் சொன்னேன் என்ன, என் பிள்ளைங்க அனாதை தான், நான் பாதி அனாதை, அப்பா இறந்துட்டாருக்கு யுத்தத்தில், அதனால தான் நியூயார்க் ஓடி வந்தேன். இலங்கையில் இறந்துட்டாரு, நியூயார்க் ஓடினேன். இங்கே என்னம்மா படிச்சிருக்கீங்க? ஒன்றும் படிக்கலை, அதனால தான் வீடுலாம் சுத்தம் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறேன், அதில் தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அதனால எனக்கு அனாதை பிள்ளைங்க மேலே ரொம்ப கரிசனை, இதை எப்படியாவது கொண்டு போய் கொடுங்க. அடுத்த நாள் கூட்டத்துக்கு அவங்க பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளையோட ஷூவை பார்த்தேன், கிழிஞ்சிருந்தது. எனக்கு கொடுத்த பையன் நான் திறந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. திறந்து பார்த்தா 4 புது ஷூ இருக்குது. என் அறையில் ஓன்னு அழுதுட்டேன். வீட்டில் வேலை செய்து பிள்ளைக்கு ஷூ வாங்கி போடக்கூடாம கிழிஞ்ச ஷூ போட்டிருந்தான் அந்த பையன். அங்கேயும் அவனை கூப்பிட்டு நான் பேச முடியல, அவங்க பிள்ளைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டில் வந்து பார்த்தபோது 4 ஷூ. ஹாலண்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரிக்கு 3 பிள்ளைங்க. அந்த சகோதரி அந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெர்மன் நாட்டில் இருந்தார் அவருடைய கணவன். அவரை பிடிச்சி ஜெர்மன் அரசாங்கம் நீ இலங்கைக்கே போன்னு அனுப்பிச்சிச்சு. அவர் பாஸ்போர்ட்டில் முத்திரை அடிச்சு இனிமேல் அவர் ஐரோப்பாவுக்கு வரவே முடியாது. அங்கேயும் வீடெல்லாம் யுத்தத்தில் அழிஞ்சு போச்சு. அவர் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, வேலையும் இல்லை. இந்த அம்மா ரெஃப்யூஜி கேம்ப், அகதிகள் முகாமில் தங்கி 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஒன்று இந்த ஊரில் இருக்க விடுவாங்களா தெரியாது. பிள்ளைங்களை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அகதிகளுக்கு கொடுக்குற கொஞ்சம் பணம் மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன, ஒரு ரொட்டி ஒரு சூப் வாங்கி குடிக்கலாம், அவ்வளோதான். பெரிய நல்லா சாப்பாடு சாப்பிட முடியாது, வேற ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் பணம் கொடுக்குது அகதிகளுக்கு. நான் ஹாலண்டில் இருந்த ஒரு பாஸ்டர் வீட்டில் இருந்தேன். அந்த பாஸ்டர் வீட்டில் அந்த அம்மா வந்துச்சு. பிரதர், உங்கள் பிரசங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ஐரோப்பாவில் 2 சேனலில் ஹோலி காட் லார்ட்ஸ் சேனல்ங்கிறதுல செய்தி வருது. அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு எல்லா செய்தியை காட்டிலும் உங்கள் செய்தி ரொம்ப பிடிக்கும். உங்கள் செய்தி படிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் அந்த உலகத்தில் பரதேசிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் கணவன் அங்கே இருக்கிறார், வர முடியாது, நான் அங்கே போக முடியாது. என் பிள்ளைங்களும் நானும் அகதி மகாமல் இருக்கோம். ஆனால் உங்கள் செய்தி ஒன்றை கேட்டபோது என் இருதயத்தில் குத்தப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகும்போது அந்த வீடு எனக்கு ஜொலிக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிற தாலி கொடியை நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் 3 பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, இது ஒன்று தான் இப்போ உங்களுக்கு சொத்து. அந்த தாலி கொடி 12 பவுன், 12 சவரன். இட் வாஸ் லைக் எ ரோப், ஒரு கயிறு மாதிரி இருந்தது. நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட முன்னாலே கலாட்டி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்தால் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் பாஸ்டர் அனுமதியோடு தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவங்க பாஸ்டர் ஓடோடி போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் மறுபடியும் சொன்னேன், 3 பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க சிஸ்டர், வேண்டாம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அண்ணே அண்ணே, நான் என் கூட பிறந்த அண்ணனா உங்களை நேசிக்கிறேன். நீங்கள்
ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில செய்யற காரியத்துக்கு இதையாவது எடுத்துட்டு